எல்லோருக்கும் வணக்கம். இப்போ ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, 5 வருஷம் கழித்து சாரோட படம் ஓடுது அப்படிங்கிறது, அது நான் ஸ்பாட்டுக்கு போகாத ஒரு படம் கூட சொல்லலாம். மற்ற எல்லா படத்துலேயுமே நான் வேலை பார்த்துருக்கேன். இந்த ஒரு படம் தான் வேலை பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம். வேலைனா ஸ்பாட்டில் போய் பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம். ரொம்ப என்ன சொல்கிறதுனா மைண்ட் ஃபுல்லாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பறந்து போவை பற்றி 7 கடல் 7 மலை முன்னாடியே ரெடி ஆனாலும் பறந்து போ ரிலீஸ் ஆகுது அப்படி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. எனக்கு சார் ஜாலி மூடில் ஒரு படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அது பறந்து போ முன்னாடி வர்றது இன்னும் சந்தோஷம். இந்த என்ன எப்படி பேசுனது தெரில, ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது. பட் ஒரு ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு மைண்ட் வரும்ல அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா சார் அடிக்கடி சீரியஸாகவே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஆனால் நாங்கள் பயங்கரமாக ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னு வருத்தம் இருக்கும். ஏன்னா எனக்கு அதிகமாக காமிச்ச படம் காமெடி படங்கள் தான் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பார்ப்போம். அதிகமாக பார்த்த படங்கள் காமெடி. அது மிட் நைட் ஆகிட்டனாலே அந்த சிடிஎம்லாம் உள்ளே லாக் பண்ணி எடுத்து சொல்லுவார். எடுத்து வச்சோம்னா ஃபுல்லாக காமெடி படமாக தான் இருக்கும். மைக்கேல் மேலே காமராஜா, அது கிட்டத்தட்ட 100 தூரம் பார்த்துக்கணும் நினைக்கிறேன் அந்த படத்தை. மைக்கேல் மேலே காமராஜா, பஞ்சதந்திரம். ஒரு நாள் அது எந்த அளவுக்கு இருக்கும்னா ஞாபகம் வச்சு அந்த படத்தெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த படத்தை எடு நானே நிறைய ட்ரிப் காமெடி படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னையவே களவாணி வந்தப்போ இந்த மாதிரி தான் நீ படம் பண்ணணும். ஏன்னா விழுந்து சிரிச்சாங்க அந்த படத்துக்கு, களவாணி படத்துக்கு. டேய் இப்படி படம் பண்ணிடுவாடா, எப்படி இப்போ ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை பயங்கரமாக. ஆடியன்ஸ் ஒரு லைஃப்பை, ஒரு நிஜத்தை பார்த்து அந்த நிஜத்தை அக்செப்டபுளாக நேர்மையாக அந்த நிஜம் அவங்கள தப்பான விஷயமா யோசிக்க வைக்காமல் அந்த நிஜம் அந்த வாழ்க்கையை ரசித்து அவங்க சிரிக்கணும். வாழ்க்கைக்குள்ளே நமக்கு இருக்கிற நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் வச்சு நம்ம சிரிப்போம்ல, அந்த மாதிரியான மூமெண்ட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு படத்துக்கு போயிருந்தோம் நானும் சாரும். ஒரு செகண்ட் ஷோக்கு போயிருந்தோம். படம் பேர் சொல்ல வேணாம். படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். என்னடா படம் வாட போன்னு கூட்டி வந்துட்டார். நான் ரொம்ப வெயிட் பண்ணேன் சார், இதுக்கப்புறம் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி. அவங்களாம் கிழிச்சாங்க, நீ வாடா அப்படின்னு கூட்டி வந்துட்டார். கூட்டி ஒரு 2 மாதம் கழித்து அந்த படத்தோட காமெடி ஆதித்யா டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த படத்தோட டிவிடி வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், சார் இந்த படத்தை நம்ம தேட்டருக்கு போனோம், இந்த படத்துக்கு தேட்டருக்கு போய்ட்டா பாயில் கூட்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னேன். டேய் இந்த படத்தை டிவிடி வாங்கிட்டு வாடா, காமெடி மட்டும் பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லி. அப்புறம் வாங்கிட்டு பார்த்தா அந்த டிவிடி அந்த படத்தோட காமெடியை எத்தனை நாள் பார்த்தானே தெரியாது. அது வடிவேல் சார் நடித்த படம். அந்த காமெடி பார்த்துட்டே இருப்பார், விழுந்து சிரிச்சிட்டே இருப்பார். அப்போது அவர் என்கிட்ட பேசுகிறது எல்லாமே அதிகமாக 2 பேரும் தனியாக இருக்கும்போது பேசுகிறது எல்லாமே பயங்கர காமெடி சென்ஸாக என்னோட விஷயம் இருக்குல்ல, எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஹியூமர்ஸை அதிகமாக வெளியிட்டு வந்தது அவர் தான். என்னை பற்றி பேசிகிட்டே இருப்பார், என்னை பற்றி கேட்டுகிட்டே இருப்பார். அது எல்லாமே பயங்கரமாக தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ ஒன்று நடந்துச்சு. அப்போ நான் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பேன். தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ எங்கள் அப்பாவுக்கு பாம்பு கடிச்சிருச்சு. ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்துருச்சு. அப்போ நான் பயங்கரமாக அவர்கிட்ட அழுது வீட்டுக்கு போன ஆஃபீஸ் போன சொல்லிட்டு இருக்கும்போது ஊருக்கு போன சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுங்க ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னாங்க. அப்போ நான் அழுதுகிட்டே சொன்னேன், எனக்கு பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. அவள் பக்கத்தில் இருந்துகிட்டே பாஸ்போர்ட் திருநெல்வேலிக்கு போக தேவையில்லடா அப்படின்னு. எனக்கு அப்போ இப்போ நினச்சி பார்க்கும்போது பயங்கர ஐயோ இப்போலாம் இருந்துக்குமேன்னு சொல்லிட்டு அவள் அப்போ அதை தெரியாமல் பக்கத்தில் காது பக்கத்துலன்னு சொன்னார், டேய் திருநெல்வேலிக்கு போய் வைக்கிறா பாஸ்போர்ட்டு, டிக்கெட் போட்டால் போயிட்டு வரலான்னு சொன்னார். 2 பேருமே நிறைய நாள் அதுக்கப்புறம் எந்த பாயிண்டில் நாங்கள் மாறினோம்னு யோசிச்சு பார்த்தா இனி 2 பேர்த்தையும் ரொம்ப சீரியஸாக மாற்றின பாயிண்ட்னா ஈழ பிரச்சனை தான் சொல்லலாம். ஈழ இஷ்யூஸ் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அந்த இரவுகள் தான் அரசியல் அதிகமாக. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட இருந்து இன்னசென்ட் கிராமத்தோட வாழ்க்கை, கிராமத்தில் நான் பண்ணுற சேட்டைகள், நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி 2 பேரும் அதை பற்றியே பேசி இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழலடா, இந்த வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷம் இருக்கா ஜாலி இருக்கான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது 2009 சினிமாவே வேண்டாண்டா அப்படிங்க அவரோட அந்த ஈழத்தோட பாதிப்பு உச்சம் அவரை வேற ஒரு பக்கம் திருப்பிச்சு. சினிமாவை தாண்டி இது இந்த இனம் இந்த மொத்த இஷ்யூஸாக ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் முதல்ல 2 பேரும் அவர் மனசை விட்டு அரசியல் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் இவ்வளோ காத்திரமான அரசியல் பேசுறதை நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த இரவுகள் தான் டோட்டலாக என்னோட சினிமா கேரியரே மாற்றுது. அந்த 2009 அவர் பேசுனதுக்கப்புறம் டோட்டலாக அரசியலாகவே 2 பேரும் பேசி சந்திக்கிற ஆட்கள், பேசுகிற ஆட்கள், சினிமா கூட வேணாண்டா ஏதாவது பண்ணி ஆகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு விடிய பேசிகிட்டே இருப்போம். அப்படி தான் அரசியல் வந்துச்சு. அந்த அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கதைகள் சொல்ல ஆரம்பித்தேன். அந்த கதையில் கேட்டுட்டு அவர் இன்னும்
அப்போ இதெல்லாம் பண்ணுமாடா, இதை பண்ணுடான்னு சொல்லி என்னை ட்ராக் மாற்றி விட்டது இந்த விஷயத்தினால தான். இல்லைனா நான் கண்டிப்பாக ஒரு வில்லேஜ் ஹியூமரான களவாணி மாதிரியான வில்லேஜ் ஹியூமரான படங்கள் நிச்சயமாக அவர் விரும்பக்கூடிய ஸ்டைலில், அவரை நம்பக்கூடிய, அவரை சிரிக்க வைக்கக்கூடிய ஸ்டைலில் படங்கள் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவருக்கு வந்து என் படத்தில் சிரிப்பு, நான் உன் படத்தை பார்த்து சிரிக்கணும்னு நினைக்கிறேன்டா அப்படிம்பார். அதுக்கப்புறம் என்ன நினச்சிக்குவாருன்னா, வாழை தான் ரொம்ப சிரித்து பார்த்தாரு. நான் நீ நினச்சி பயங்கரமாக சிரித்து பார்க்க வேண்டாம், சிரிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைப்பார். இப்போ என்னென்னா என் பையனை பற்றி பேசி பேசி பயங்கரமாக அவன் என்ன பண்ணான், வீக்லி ஒரு டைம் ஃபோன் பண்ணி அவன் என்ன பண்ணான், அவனை அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டே இருப்பார். எனக்கு ரொம்ப ஆசை. சார் மையனை பற்றி நிறைய கதைகள் சொல்லுவார். நம்ம எப்போ இவட்ட இந்த பில்டப் பண்ணி இந்த கதையெல்லாம் சொல்கிறது, ஒரு அப்பாவாயிட்டோம், நம்ம அப்பாவாயிட்டோம் அப்படிங்கனால நம்ம எப்போ இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்கிறது அவர்கிட்ட, இவன் இப்படி பண்ணான் சார் அப்படி பண்ணான் சார். எனக்கு அந்த மாதிரி ஆசைனா லைஃப்பில் ப்ரைடாக கதை சொல்லவே இல்லை. நம்ம ப்ரைடுனா நாம் பையன் தான் நம்மளோட ப்ரைடு நினைப்போம்ல. என்னடா லைஃப்பில் ப்ரைடாக கதை சொல்லவே இல்லையா, பையன் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொன்னால் அது பயங்கர சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ அவன் வந்து சாரை வச்சு தான் நீ ஓட்டுறான், ஆல் அப்பாஸ் லையர்னு சொல்லி இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டான். இது எப்போ எடுத்தாலும் அதை கூப்பிட்டு கேட்டே இருப்பான். சார் லைஃப்பில் நடந்த மாதிரி, சார் சொல்கிற கதைகள் மாதிரி நமக்குலாம் எப்போ நடக்குமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இப்போ சமீபத்தில் சார் ஃபோன் அடிச்சுட்டே ஜப்பான் போயிருந்தேன். அப்போ அடிக்கடி ஃபோன் அடிச்சுட்டே இப்போ ஜப்பானில் எங்கே போனேன், எதை பார்த்தேன், மிஸ்கின் மாதிரி அக்கிராக வருஷாவை கல்லறைக்கு போ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ அந்த ஒரு பாட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த பாட்டு நான் பார்த்துட்டு அவரை பேசிக்கிட்டு நான் காரில் வந்துட்டுருக்கேன் ஜப்பானில். அப்போ என் பையனை வந்து ரூமில் டயர்டாக இருந்தாலும் தூங்க போட்டு நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு, ஜப்பானில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அவன் மட்டும் தூங்கிட்டு தான் நாங்கள் ஃபேமிலியாக அவனையும் அவனோட பாட்டியும் தூங்க வச்சுட்டு நாங்கள் ஃபேமிலியாக ஜப்பான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். போய் பார்த்துட்டு பேசிவிட்டு ஒரு நைட்டு ஒரு 10:30 மணி 11 மணிக்கு வந்துட்டு இருக்கோம். காரில் ஃபோன் வருது, பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜப்பானில் எப்படா காணாமல் போவான், ரூமில் தூங்கிட்டு இருந்தவன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதே தெரில. அப்போ தான் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவன் கதவை கேட்டுக்குள்ள பூட்டி போட்டு வெளியே ஓடுறது ஷாட்டு. அதை பார்த்துட்டு தான் பேசிட்டு வந்துருக்கோம் காரில். பையனை காணும் ஜப்பானில், அவங்க அம்மா அவங்க பாட்டி ஃபோன் பண்ணி பயங்கரமாக அழுறாங்க, பையனை காணும் அப்படின்ட்டு. ஜப்பானில் குட்டி குட்டியாக இருக்குது ரூம்லாம். என்னென்னு கத்துனா பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பயங்கரமாக ஏதோ ஆக்கிய டோட்டலாக ஏதோ நடக்க போகுது. ஏன்னா எனக்கு வந்து அந்த ஹோட்டலோட காரிடர், அந்த லிஃப்ட்டு, ஏன்னா அவன் என்னென்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணிடுவான், பட் அது உள்ளே போய் திருப்பி அங்கேருந்து வெளியே வர தெரியாது, லிஃப்ட்டுக்குள்ள லாக் ஆகிருப்பானா அப்படிங்கிற எல்லா பயமும் வந்துட்டு போகுது. வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய துன்பத்துக்கு தயாராக போகிறோம் அப்படிங்கிற பயத்தில் நான் வேகமாக அங்கேருந்து ஓடி வரேன். ஜப்பான் ஹோட்டலுக்கு ஓடி வரேன். வந்தால் ரிசப்ஷனில் 2 ஜப்பான் ஆண்டிகள் மட்டும் உட்காந்து வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தான். ஒரு 3-3.5 வயசு தான் ஆகுது. நான் ஓடி வந்து அவனை தூக்கிட்டு அப்போ என்னடா அப்படின்னு கேட்டால் கண்ணு மட்டும் கலங்கி இருந்துச்சு அவனுக்கு. எங்கே போனேன் அப்படின்ட்டு கேட்டான். நான் ஃப்ரெண்டு வீட்டு போனேன், தூங்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க பாட்டி வந்தாங்க, பயங்கரமாக அழுதாங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வேர்ல்டு, அந்த ஆட்டிடியூட் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கேன். என் லைஃப்பில் அப்படி கிடையாது. எங்கள் அப்பா கூட நான் இருந்ததே இல்லை. நான் வேலைக்கு போனேன், எங்கள் அப்பா நான் வேலைக்கு போகிற டைம், சின்ன வயசில் வேலைக்கு போகிற டைம் எங்கள் அப்பா வீட்டில் இருப்பார், எங்கள் அப்பா வேலைக்கு போயிடுவார். அப்பாவும் பையனும் பிரிந்து வேலை பார்த்த வாழ்க்கை என் வாழ்க்கை. சின்ன வயசுலேயே நான் வேலைக்கு போயிட்டேன். அப்போ எனக்கு அந்த அப்பாவோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அப்பாவை தேடுறது அப்படிங்கிறது எனக்கு இல்லவே இல்லை. அவங்க அப்பா வேலைக்கு போய்ப்பான்னு எனக்கு தெரியும். ஆனால் அப்போ தான் அவன் சொல்ல, நீ எங்கே போனேன்ட்ட கேட்டான். ஃபஸ்ட் டைமாக என்னை பார்த்து கேட்குறான், நீ எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறான். நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோன்னு சொன்னேன். என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், இவன் எந்திரிச்சிருக்கான், என்னை காணும். அவங்க பாட்டி ஒரு ரூம் போட்டிருந்தோம், நான் தனியாக ரூமில் இருந்தேன். சரி அப்பா ரூமில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், கதவை பாட்டிக்கு தெரியாமல் ஷூலாம் மாட்டி, பேம்பஸ்லாம் போட்டிருந்தான், பேம்பஸ்லாம் கழட்டிட்டு பேண்ட் ஷர்ட் மாட்டி ஷூ மாட்டி வெளியே டோர் லாக் பண்ணிட்டு என் ரூம் போயிருக்கான். அந்த காரிடார்லேயும் நடந்து போயிருக்கான். என் ரூமும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கான். அங்கே லாக் ஆகிருக்கு. திருப்பி இங்கே ஓப்பன் இது க்ளோஸ்டாக இருக்குது. அவனுக்கு உள்ளே போக முடியல. அந்த காரிடார்லேயே அலைஞ்சிட்டு இருந்திருக்கான். பக்கத்துக்கு யோசிச்சு பார்த்துருக்கான், தட்டி பார்த்துக்கான். அவங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லா ரூமையும் தட்ட ஆரம்பிச்சிட்டான். போய் எல்லா ரூமையும் தட்டியிருக்கான். ஏதோ ரூம்லேருந்து 2 பேர் வெளியே வந்திருக்காங்க. அவங்ககிட்ட வந்து எழுதி கொடுத்துருக்கான், மாரி செல்வராஜ்னு எழுதி கொடுத்துருக்கான். டேரக்டர் மாரி செல்வராஜ்னு எழுதி கொடுத்துருக்கான். எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க, அந்த 2 லேடிஸ் சொல்கிறாங்க, டேரக்டர் மாரி செல்வராஜ்னு எழுதி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவன் கீழே அப்படியே கொடுத்தோம், நீங்கள் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இங்கே உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. எனக்கு அவ்வளோ நேரம் பயமாக இருந்த பயம் வந்து அவனை வந்து இந்த எக்ஸ்போசரில் இருக்கேன் அப்படிங்கும்போது சார் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து அதை பயங்கரமாக ப்ரே பண்ணேன். சார்ட்ட உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னேன். அவர் சிரித்து உருண்டு கிடந்தார். இதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட சினிமா மாறும், உன்னோட மொழி மாறும், சமூகத்தின் மீது உனக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பிறக்கும். நீ வந்து உனக்குள்ளே இது வரைக்கும் இருந்துக்கிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவன் சேஞ்ச் பண்ணுவான், அந்த பார்வையை சேஞ்ச் பண்ணுவான், பெரிய நம்பிக்கையை கொடுப்பான்ட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். மறுநாள் காலையில் நாங்கள் வெளியே அவுட்டிங் கிளம்புறோம்.
நானும் அவன் தனியாக நின்றுட்டு இருக்கேன். அவன் கையை சிக்கன் பிடிச்சிட்டு இருக்கேன், எங்கேயாவது போயிடுவானு சிக்கன் நின்றுட்டு இருக்கேன். அந்த 2 ஜப்பான் ஆண்டியன் தள்ளி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்கள கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா வச்சு 4 பேர் ஒன்றா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அப்பா நம்ம இந்த லைஃப் நம்ம வாழலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. சார் பிறந்து படம் பார்த்துட்டாரு, கதை சொல்லும் போது எல்லாமே எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, மைண்ட் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருந்தேன். சாரோட பையன், இது சாரோட பையன் கதையாக நான் எடுத்துக்கிறதா இல்லை சார் என்னெல்லாம் பண்ணியிருப்பான்னு யோசிப்போம்ல. ஏன்னா சார் அப்பா என்கிட்ட ரொம்ப பேசுவார். அப்போ சாரோட அப்பா என்ன பேசும்போது இது சாரோட கதையாக எடுத்துக்கிறதான ஒரு டவுட் இருக்குது எனக்கு. ஏன்னா அவர் லைஃப் இப்போ இல்லை, நம்ம இப்போ தான் அந்த லைஃப் வாழ்கிறோம். எங்கள் சார் வந்து அவர் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த லைஃப் தான் வாழ்ந்துருக்காரு. அவர் அதிகமாக வந்து நிச்சயமாக பார்த்தா இது அவரோட லைஃப் தான் நான் எடுத்துக்குவேன். ஏன்னா ஆனால் அது உண்மையான சொல்ல வேண்டிய விஷயம்னா, சாரோட அப்பாவும் போய் சொன்னது கிடையாது, சாரும் எங்ககிட்ட போய் சொன்னது கிடையாது. இது 2 தான் முக்கியமான விஷயம். ஆலப்பா ஸ்லைன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு அப்பாவா சார் ஒரு இடத்த கூட போய் சொன்னேன். ஆனால் நான் ஏகப்பட்ட போய் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. நான் வந்து இந்த உலகத்தில் நிறைய போய் சொன்னேன்னா அவர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒருத்தர் நம்ம யார்கிட்ட போய் அதிகமாக சொல்லுவோம் யோசிச்சுப்பாங்க, நம்மளை போய் நம்மளை இவங்களை விட்டுறக்கூடாது, நம்மளை இவங்க விட்டுறக்கூடாது, நம்மளை வந்து இவங்க போன்னு சொல்லிடக்கூடாது, நம்மளை வந்து சந்தேகப்பட்டுறக்கூடாது, ஒரு நிமிஷம் கூட நம்மளை மறந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய போய் சொல்லுவோம். அப்படி நான் நிறைய போய் சொன்னால்னா எங்கள் டைரக்டர் தான். ஏன்னா காதலிக்கும் போது நீங்கள் போய் சொல்லி தான் ஆகணும். எங்கே என்னோடய காதலியை தேடி போகும்போது நான் போய் சொல்லி தான் ஆகணும். நிறைய போய் சொல்லிட்டு போயிருக்கேன். ஆனால் அவர் ஒரு நாளுமே இது என்கிட்ட போய் சொன்னதான் எனக்கு ஞாபகமே இருக்குது. சார் இப்படி போய் சொல்லிட்டாரே அப்படின்னு ஒரு ஞாபகமே எனக்கு இருந்தது இல்லை. பொய்யே சொன்னது கிடையாது. ஆனால் அவர் அவங்க அப்பாட்ட நிறைய போய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. எனக்கு யோசித்து பார்க்கும்போது இந்த கதை வந்ததில் ஒரு பெரிய சந்தோஷம். இந்த படம் பார்க்கும்போது, இந்த படம் ஆரம்பித்த நாள்லேருந்து சிவா தான் ஹீரோன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஷாக்கு எல்லாத்துக்குமே. சிவா ஷாக்கு. எனக்கு என்ன பயம்னா, மம்முட்டி சார் ஸ்பாட்லேயே நம்ம வந்து மம்முட்டி சார் அதையே நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோமே, இப்போ சிவா கூட எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பயம் இல்லாமல் இந்த படம் எப்படி வரணும் இல்லை, இந்த ஸ்பாட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பயம் இருந்துச்சு. டெய்லி ஃபோன் பண்ணி அமுதன்ட்ட கேட்பேன், அடுத்து எப்படி போயிட்டு ஸ்பாட் அப்படின்னு கேட்பேன். ரொம்ப ஜாலியாக இருக்காங்க 2 பேரும் அப்படிம்பாங்க. 2 நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. சரி ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சா அப்படின்னு கேட்டால், சிவா ஏதோ படத்துக்கு போயிருக்காரு வந்து ஆரம்பிச்சு. சார் மாறிட்டாரா இல்லை சிவா கூட போய் மாற்றிட்டாரான்னு தெரில. பயங்கரமான சிந்தைகள் இருந்துச்சு. அப்போ இந்த காலகட்டத்தில் சார்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு என்னையை பார்க்கும்போதெல்லாம் பேசுகிற மொழி சந்தோஷமாக ஹாப்பியாக பேசிட்டே இருப்பேன். என்னடா நம்ம சினிமா எதுக்குடா எடுக்கிறோம், ஒரு காலத்தில் சினிமா எதுக்குடா எடுக்கிறோம், எந்த ஆர்ட் நம்ம உருவாக்க கலை எல்லாமே ஏதோ வகையில் நம்மளை சந்தோஷப்படுத்தணும்டா, நம்மளை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும்டா அப்படின்பாரு. நான் ரொம்ப டிப்ரெஷனாகவே இருப்பேன்னு அவருக்கு தெரியும். ஏய் இதுக்கு இப்படி எதுக்கு ஏன் இவ்வளோ எமோஷனலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தெல்லாம் காட்டி, இந்த விஷயத்தெல்லாம் காட்டி, எனக்கு இந்த படம் பார்த்ததை விட அவர் படத்தை பற்றி சொன்னது அதிகம். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு இந்த சட்டை, நான் அசிஸ்டன்ட் ஆகும்போது, நான் ஆஃபீஸ் பாய் ஆகும்போது இந்த சட்டை ஒன்று இருந்துச்சு. அது நான் வந்து ரொம்ப நாள் நான் எடுத்துகிட்டு போய் நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது, நான் ஊர் சுற்றும் போது அந்த சட்டையை நான் போட்டு அலைஞ்சேன். திருப்பி அதே மாதிரி ஒரு சட்டையை எப்படி கண்டுபிடிச்சி எனக்கு போய் ஷாக் ஆகிடுச்சு. நம்ம கொண்டு இது வந்து சொல்லாமல் வேண்டாமன்னு தெரியல. அந்த சட்டையை போட்டுட்டு ரொம்ப நாள் நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். அந்த ஃபோட்டோஸே இப்போ ராமேஸ்வரத்துலாம் போனேன். அப்படி போய் சொல்லிட்டு அந்த சட்டையை போட்டு ராமேஸ்வரத்துக்குலாம் போனேன். அவ்வளோ இந்த சட்டையை, இந்த படம் ஃபுல்லாக சட்டை போட்டிருக்காரு. எனக்கு அதுதான் ஆச்சு. இந்த படம் ஃபுல்லாக சட்டை போட்டு ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. நான் இதே சட்டையை போட்டு ராமேஸ்வரம் ஃபுல்லாக அலைஞ்சிட்டே இருந்தேன். ஏதோ வகையில் எப்படி பார்த்த எல்லா வகையிலையும் ஒரு மகனாக நின்று பார்க்கும்போது இந்த கதை அப்பா லைன்னு சொல்லும்போது பொய்யே சொல்லாத ஒரு அப்பா ராம் சார் எடுத்த படம் தான் பறந்துப்போம். அவரை பற்றியான எந்த பொய்யுமே சொல்லாமல் எல்லா படைப்புகள்லையுமே அவரை பற்றியான பொய்கள் கூட நினைப்பார். அவர் உருவாக்குற மனிதர்கள்ட்ட பொய்யில் கூட நினைப்பார். ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணும்போது நான் இப்போ டேரக்டராக நான் கற்றுக்கிட்ட லேர்னிங் என்ன அப்படின்னு அவர்கிட்ட பெரிய முக்கியமான விஷயம்னா, தான் உருவாக்குற கதாபாத்திரங்கள்ட்ட பொய்யில் கூட நினைப்பார். அது ரொம்ப ஒரு பாடமாக எனக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அவன் இப்படின்னா அப்படியே அவங்க சொல்லக்கூடிய அதை காட்டக்கூடிய வல்லமை, அதை காட்டக்கூடிய துணிச்சல் உனக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீ பொதுவாக மூடி மறைச்சி நல்ல பேர் வாங்கினதுக்காக ஒன்று பண்ணக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஒரு பொய்யற்ற மனிதர் எடுத்த படம் தான் பறந்துப்போ. அப்படி அவர் எல்லா படத்துலையுமே அந்த பொய் இருக்காது. அவருக்குள்ளே என்ன தோணுதோ அதை எப்படி எடுப்பார். இந்த படம் நிச்சயமாக ஏன்னா ரொம்ப சந்தோஷமான நாள் எங்களுக்கு. ஏன்னா இப்போ அருண் விஸ்வா சொன்ன மாதிரி ஜூலை 4 2 படம் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு இதே மாதிரி நான் போய் பேசி ஆகணும். ஏன்னா பார்த்திங்கன்னா அவர் ப்ரொடியூசராக இருக்கார், நான் ஒரு டைரக்டராக இருக்கிறேன். சார் வந்து டைரக்டர் ஆகிட்டு 3 படம் ஒன்றா ரிலீஸ் ஆகுது. இந்த 2 படம் ஒன்றா ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் முக்கியம் சொல்ல போனால் கிரேஸ் அவங்க கும்பலாங்கி நைட்ஸ் பார்த்துட்டு
பயங்கரமாக பிடிச்ச ஒரு ஆக்டர். சார் படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா நிச்சயமாக ஒரு அவங்கள வேறு ஏதாவது படத்தில் வச்சா ஒரு பையன் ஒரு என்னடா இந்த படத்தில் மாட்டிட்டாங்கன்னு தோணும். பட் சார் படத்தில் நடிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம். இந்த பையன் எனக்கு வந்து நிறைய நேரத்தில் அவன் வந்து மையனை ஞாபகப்படுத்தினான். ஏன்னா அப்படியே அவன் வந்து தான் பையனை பார்த்ததை, அவனோட ஆட்டிடியூட்டை, அவனுக்குள்ள அவன் ஒரு விஷயத்தை எவ்வளோ சவுண்டாக கேட்பான், ஒரு விஷயத்தை எவ்வளோ நாசுக்காக கேட்பான், எப்படி லாக் பண்ணுவான், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண மாதிரி, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இவனை உருவாக்குன மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னோட ஃபாதர், என்னோட அப்பா ராம் சார் வந்து அவர் எடுத்த அந்த படத்தை பார்க்கும்போது நான் என்னையை உருவாக்குன அந்த ஃபீல்டில் தான் நான் பார்க்குறேன். என்னையை வந்து நான் அவர்கிட்ட என்னெல்லாம் ஆசைப்பட்டேன், என்னையை எப்படி உருவாக்குனாரு அந்த ஃபீல்டில் தான் அந்த படத்தை பார்க்குறேன். நிச்சயமாக எங்கள் ஃபேமிலியோட திருவிழானே சொல்லலாம் இந்த படம். எல்லோரும் சொல்கிறாங்க மார்க்சிலராஜ் உருவாக்கிட்டாருன்னு சொல்லி. அதான் சொல்கிறேன்ல, எங்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் அத்தனையுமே அவரால் உருவாக்கப்பட்டது. எங்கிட்ட இருக்கிற அரசியல் நேர்மையோ இல்லை எங்கிட்ட இருக்க குறைந்தபட்ச நல்ல விஷயம் ஏதாவது இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது ஏன்னா நான் அப்படி வாழலை. அப்படி ஒரு வாழ்க்கையை இந்த வாழ்க்கை எனக்கு இந்த சமூகம் எனக்கு அப்படி வாழ்க்கையை கொடுக்கவே இல்லை. இந்த சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே சந்தேகத்துக்குரியது தான். இந்த சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே இவனுக்கு கொடுக்கலாமா, இவனுக்கு வேண்டாமா, இவன் இந்த சமூகத்துக்கு தேவையா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே வச்சிருந்த சமூகத்துக்கிட்ட எனக்கு என் லைஃப்பில் இருக்க நல்ல விஷயம் அத்தனையுமே என்னோடய இயக்குனரால் கொடுக்கப்பட்டது. ஒரு காதல் மேலே, ஒரு பிரியத்தின் மேலே, அன்பின் மேலே, நம்ம அப்பா அப்படிங்கிற கேரக்டரையே அப்பாங்கிற ஒரு கேரக்டர், அப்பாங்கிற வாழ்க்கையின் மீதே எனக்கு ஒரு பெரிய பிரியத்தை கொடுத்தது. அவ்வளோதான். நான் ஒரு அப்பாவாக இருக்கேன் அப்படிங்கிற ப்ரைட்னஸையே. ஏன்னா இது இல்லைன்னா நான் வேறு மாதிரி அப்பாவாக இருந்திருப்பேன். ஒரு பையன் பிறந்தான், ஓகே அவன் வேலையை பார்க்க நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு இருந்திருப்பேன். ஆனால் இப்போ டெய்லி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்கிட்ட இருக்கிறத விட இப்போ அவன் ராம் சார் பற்றி கேட்குறான் அதிகமாக. சாட்டை போகணும்னு சொல்கிறான். என்னை நேசித்ததை விட என் பிள்ளைகளை அவர் நேசிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எனக்கு உண்மையாக பொறாமையாக இருக்குது. என்னடா நீ வேணாண்டா அவனை அனுப்பிவிட்றா அப்படிங்கிறார். சார் நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டால் நீ வந்து எனக்கு இன்றைக்கி என்ன பண்ண போப்பா, அவனை அனுப்பிவிடு அப்படின்னு கேட்குறாரு. அவன் போகிறான். அவன் போயிட்டு அவனுக்கு இப்போ ஐஸ்கிரீம் வேணும் எப்படி கேட்குறான். அவன் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்க மாட்டேன்றான். ராம் சார் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அங்கே போனால் அவன் வாங்கி கொடுப்பான்னு அவனுக்கு தெரியும். அவன் அப்படி ஆகிட்டான் எல்லாத்துக்குலையுமே. எனக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்னென்னா மைண்ட் என்ன தோணுதுன்னா அவன் அப்படியே வளரணும். அந்த ஷேடோவிலே அவன் சார்கிட்ட டேரக்ட் ஏன்னா என்னையால் அவ்வளோ அறிவை அவ்வளோ நாலேஜை புகட்ட முடியுமான்னு தெரியாது. ஏன்னா நான் ஏதோ வழியில் என்னை அறியாமலே சமூகத்தின் மீதுக்கு பயத்தை தான் அவனுக்கு புகட்டுறேன். சமூகத்தின் மீது பயத்தையும் அவநம்பிக்கையும் தான் ஏதோ வகையில் நான் அவன்கிட்ட இனி அறியாமலே இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்படி பண்ணுறா நீ அப்படின்னு சொல்கிற துணிச்சல் வந்து என்கிட்ட இல்லவே இல்லை. அதை நான் நிறைய இடத்த உணர்ந்துருக்கேன். என் பிள்ளைங்கிட்ட நான் உணர்ந்துருக்கேன். விடு அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொன்னதே கிடையாது நான். ஏன் அவன் அப்படி பண்ணுறான் இது தப்பாக நாளைக்கு தப்பாக நினச்சிவாங்க, ஏதாவது தப்பாக நினச்சிவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான் நான். ஆனால் அவங்க டேய் நீ பண்ணுறா, நீ குதிட்டா, நீ ஆடுறா, நீ ஓடுறா, அவனை விடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு சொன்னார்ல அதே மாதிரி அவனுக்கு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவனோட ஏன்னா அவரே பேர் வச்சு 2 பேர்த்தையும் அவரோட பார்வையில் வளர்க்குறாரு. நிச்சயமாக எனக்கு அந்த சந்தோஷம் ஒரு முக்கியமான சந்தோஷம். பறந்து போ 5 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் இந்த படம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ எனக்கு என்னென்னா நிறைய பேர் பார்க்கும்போது உங்கள் சார் படம் பார்த்துன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட எல்லாருமே சாரை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இந்த 6 வருஷத்தில் ராம் சாரை பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட ஒரு பெரிய சேஞ்சோட சொல்லுவாங்க. உங்கள் சாரை பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய பொறாமை, பெரிய பெருமை என்ன அப்படின்னா நிறைய டேரக்டர்ஸ் என்கிட்ட வந்து ஹிட்டு கொடுத்த டேரக்டர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, தயவாது இந்த கதையை உங்கள் சார் தான் மாற்றி விட்டார், இந்த பாயிண்ட் அவர் தான் மாற்றி விட்டார், இந்த விஷயத்தை அவர் தான் மாற்றி விட்டார். அவர் மீட் பண்ண போகும்போது கதை சொன்னேன். அப்போ இதுதான் எனக்கு பயங்கர 5 வருஷம் படம் பண்ணாமல் இருந்ததை ரிலீஸ் ஆகாமல் இருந்ததை விட எவ்ரி டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நீ பார்க்கும்போதெல்லாம் உங்கள் டேரக்டரை மீட் பண்ணேன், கொஞ்சம் ஓப்பன் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு அப்படி சொல்லும்போது அது ஏதோ வகையில் அவர் வந்து பயங்கரமாக வெளியே போய்கிட்டே இருக்காரு, எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்காருன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து அவர் 5 வருஷம் கழிச்சு வந்தால் கூட இப்போ வரைக்கும் ராம் அப்படிங்கிற ஒரு ஆளுமையின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் எதிர்பார்ப்பையும் வச்சிருக்க இந்த தமிழ் சமூகத்துக்கு எங்களோட இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே உங்கள் சார்படம் எப்போங்க வரும், உங்கள் சார்படம் எப்போங்க கேட்டே இருப்பாங்க. எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களை அத்தனை பேருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருந்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. இதில் ஒர்க் பண்ணவங்க எனக்கு நிறைய வந்து நான் ரொம்ப எமோஷ்னலாக டக்குன்னு சாரை பற்றியே பேசுனதுனால இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இண்டிவிஜுவலாக எனக்கு தெரியும். எங்கள் அத்தனை பேருமே வந்து சந்தோஷ் வந்து மாமன்னில் ஒர்க் பண்ணும்போதே நான் வந்து அவரோட பழக்கம் ரொம்ப எனக்கு ரஹ்மான் சாரோட மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்லாம் நைஸாவோட பேச்சு தான் தெரிஞ்சுக்குவேன். ரொம்ப என் மேலே பெரிய நம்பிக்கையை வச்சுக்கிறோம், மரியாதை வச்சுக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் இப்படி மியூசிக் ஆகிட்டார், சார் படத்தில் ஓப்பன் ஆகிட்டார் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒவ்வொருத்தருமே இந்த படத்தில் அவங்களோட உழைப்பை பெருசாக போட்டிருக்காங்க. சிவா சார்
நிறைய பேசணும், அதில் மேடைகள் நிறைய இருக்குது. ஒரு சாக சந்தோஷமாக பார்த்துக்கிட்டார் சிவா சார். ஏன்னா சார் எப்படி சார் ஸ்பாட்டு போச்சு அப்படின்னா, ஒரு ஹீரோவை பற்றி சிரித்து சாக சொல்கிற ஃபஸ்ட்டு படம் இதுதான். அது என்னன்னா, அவர் மற்ற ஷூட்டிங் ஸ்பாட் கேட்கும்போது கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு சின்ன இது இருக்கும். ஆனால் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை கேட்கும்போது அவர் அறியாமலேயே அது முகத்தில் ஒரு பெரிய புன்னகை வந்துகிட்டே இருக்கும். அந்த புன்னகைக்கு ஒரே காரணம் சிவா சார். தேங்க்யூ சார், எல்லாத்துக்கும் நன்றி. அப்போ ஹாட் ஸ்டார், வாழை எனக்கு தெரியும், திருக்கத்தையும் குடும்ப கம்பெனி மாதிரி ஆகிட்டீங்க. வாழைக்கு அவங்க கூட சப்போர்ட் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வாழை இப்போ பறந்து போக மூலமாக தான் வாழை நடந்துச்சு. பறந்து போகாத எல்லாம் மீட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்போம். அப்போது அந்த கேப்பில் வாழை ஆரம்பித்து வாழை பண்ணிடலான்னு போயிட்டோம். ஏன்னா இப்போது வாழை வந்ததுக்கப்புறம் அது தேட்டருக்கெலாம் பறந்து போ அடுத்த படமாக ஹாட் ஸ்டாரோட அடுத்த படமாகவே பறந்து போ வருது அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல. அது ஏன்னா தொடர்ந்து ஹாட் ஸ்டாரோட பேசிகிட்டே இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம். இந்த சாத்தியப்படுத்திய பிரதீப் சார், நகன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நிச்சயமாக இது ஒரு சினிமா என்ன சொல்கிறது, ஒரு சினிமா எப்படி இருக்கணும், ஒரு சினிமா வந்து ஏன் பார்க்கணும், ஒரு சினிமாக்குள்ளே இருந்துட்டு நம்ம வெளியே போகும்போது என்ன மாதிரி உணர்வோடு போகணும். ஒரு இவ்வளோ வயசானதுக்கப்புறம் இவ்வளோ கிட்டத்தட்ட 50 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. 50 வயசானதுக்கப்புறம் அவள் நினைக்கக்கூடிய இயங்கக்கூடிய விஷயம் என்னென்னு இருக்குல்ல, அவள் இயங்கக்கூடிய விஷயம் என்னென்னு இருக்குல்ல, எங்ககிட்ட என்ன இயங்குறாவோ அதுதான் மொத்த தமிழ் சமூகத்துக்குமே அவன் இயங்குவார். அப்படியான படமாக பறந்து போயிருக்கும். பறந்து போக நிச்சயமாக உங்களை சந்தோஷப்படுத்தும். வந்திருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நிச்சயமாக அந்த படத்தை நீங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகணும். என்னையை எப்படி உங்களுக்கு நல்லா தெரியும், என்னையை நீங்கள் அதிகமாக கொண்டு போய் சேர்த்தது மீடியா தான். அதுக்கு ஒரே காரணம் ராம் சார் என் மேலே காட்டுற பிரியத்தினால தான் நீங்கள் வந்து பொதுவாக என்னோட போர்ட்ரேட் அப்படிங்கிறது ராம் சார் எனக்கு காட்டுற பிரியம் தான். உங்களுக்கு தெரியும், எனக்கு நிறைய பேர் என் மேலே இருக்க மரியாதைக்கு ஒரே காரணம் ராம் சார் மாதிரி ஒரு ஆளுமை. மாரி செல்வராஜ் இவ்வளோ நம்புகிறாரு, மாரி செல்வராஜுக்காக இவ்வளோ பிரியப்படுறாரு. இந்த போர்ட்ரேட் தான் வந்து என்னோட கதைகளை, என் கதைகள் மீது ஒரு நம்பிக்கைத்தன்மை ஏற்படுத்துச்சு. ஒருத்தர் இவ்வளோ ஜெனூனான, இவ்வளோ லிட்ரேச்சரான, இவ்வளோ உலக அரசியல், இவ்வளோ இலக்கியம் தெரிஞ்ச ஒருத்தர் மாரி செல்வராஜோட படைப்புகளை தாண்டி மாரி செல்வராஜ் நம்புகிறாரு, அவனை நேசிக்கிறாரு, அவனை கைக்குள்ளே வச்சுக்கிறாருன்னா இந்த போர்ட்ரேட் இருக்குல்ல, இந்த போர்ட்ரேட் தான் என்னோட அடுத்தடுத்த கதைகளை யோசிக்க வச்சிச்சு. அப்படியாப்பட்ட போர்ட்ரேட் கொடுத்தது மீடியா. அந்த மீடியா என்னையை கொண்டாடியது போலவே இந்த வாழையை கொண்டாடியது போலவே பறந்து போய் நிச்சயமாக கொண்டாடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்புகிறேன். நன்றி.